வாட் ப்ரோ? நான் ப்ரோ நீ தப்பு தப்பா பேசுற ப்ரோ. ப்ரோ உன் தொல்லை பெரும் தொல்லையா இருக்கு ப்ரோ. ஒரு படத்துல காதல் படம் நினைக்கிறேன், ஒருத்தர் சினிமாக்கு இன்டர்வியூ எடுப்பாங்க. அப்ப கேட்பாரு, சைடு நடிகர்லாம் மாப்பிள்ளை வேஷம், வில்ல வேஷம், சைடு நடிகர் இல்ல நேரா கதாநாயகன் தான் வரவரு. அந்த மாதிரி ஒரு நேரா கவுன்சிலர், எம்எல்ஏ, எதிர்கட்சி தலைவர்லாம் இல்ல, நேரா முதலமைச்சர் தானா. கட்சி ஆரம்பிச்சிருன்னா சொல்லணும், நான் கட்சிக்கு வந்திருக்கேன், மக்களுக்காக போராடுவேன், ரோடுக்கு வரேன், மறியல் பண்றேன், போராட்டம் பண்றேன், ஜெயிலுக்கு போறேன் அப்படிலாம் சொன்னா பரவாயில்ல. வேனை விட்டே வெளியே வர மாட்டேங்கிறாரு. அண்ணன் திருமாவளவன் சொல்லியிருக்கிறார், 2026 தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் தான் தேர்தலை சந்திப்போம். அவர் கனவுல மண்ணலி. என்ன சொல்ற ப்ரோ? தப்பு இல்ல ப்ரோ, நீ கட்சி ஆரம்பிச்ச, கேரவனை விட்டு வெளியே வர மாட்டற, யாரோ எழுதி கொடுத்த வசனத்தை பேசுற. இது சினிமா இல்ல, இது அரசியல். இன்னும் பகிரங்கமா சொல்லட்டுமா, எங்க அண்ணன் அன்பரசன் எடுத்துக்கோ, ஒன்றிய அமைப்பாளராக இருந்து இன்று மாண்புமிகு அமைச்சர் வரையில் அவர் உழைப்புக்கு தகுதிக்கு ஈடாவியானே. ப்ரோ ப்ரோ ப்ரோன்னா ஓட்டு போட்டுருவாங்களா? யார் கட்சி ஆரம்பிக்கல? ஐயா சிவாஜி கணேசன். அவரவர் ஒரு நடிகர் வந்துட முடியுமா? காதலுக்கு படம் பார்க்கணும்னா பாலும் பழமும் பார்க்கலாம், அண்ணன் தங்கச்சி உறவு பார்க்கணும்னா பாசமலர் பார்க்கலாம். அப்படி ஒரு படத்தை பார்த்துட முடியுமா? அந்த சிவாஜி கணேசன் இந்திரா காந்திக்கு ஃப்ரெண்டு, காமராஜருடைய சிசியன், கலைஞருடைய நண்பர், எம்ஜிஆருடைய நண்பர், தமிழ்நாட்டு மூட முழுக்கெல்லாம் தெரியும், பெரிய ஜாதி பலத்துக்கு சொந்தக்காரர். ஒரு எம்எல்ஏ ஜெயிக்க முடியலையே, கட்சி ஆரம்பிச்சு மூடிட்டு போயிட்டார் கம்பெனியை. அடுத்த நடிகர் பாக்கியராஜ். எந்த பாக்கியராஜ் தெரியுமா? முந்தானி முச்சி படத்துல முருங்காவும் முருங்கீரையும் ஃபேமஸ் ஆக்குனாரு அந்த பாக்கியராஜ். எம்ஜிஆர் சொன்னார் கலை உலக வாரிசுனார் பாக்கியராஜ். எம்ஜிஆர் யாரையும் வாரிசுனே சொல்லல, அவர் வாரிசுன்னு சொன்னது பாக்கியராஜ். அந்த பாக்கியராஜ் கட்சி ஆரம்பிச்சாரு, ஒரு எலெக்ஷனை பார்க்கல, கம்பெனி மூட்டு போயிட்டாரு. நடிகர் கார்த்திக் கட்சி ஆரம்பிச்சார், நடிகர் டி ராஜேந்தர் கட்சி ஆரம்பிச்சார், திமுக வெளியே போய் லட்சிய நடிகர் எஸ்எஸ்ஆர் கட்சி ஆரம்பிச்சார். ஏன் நைட்டு 2 மணிக்கு பொண்டாட்டி எழுப்பி கேள்வி கேட்டு பிஜேபி கூட சேர்ந்துட்ட சரத்குமார் கூட கட்சி ஆரம்பிச்சார். நம்ம அண்ணன் விஜயகாந்த் 25 வருஷமா நற்பணி மன்றம் வச்சு சொந்த பணத்துல தமிழ்நாடு ஃபுல்லா உதவி பண்ண அண்ணன் விஜயகாந்த் 3வது தேர்தல் பார்க்க முடியலையே. காரை விட்டு கீழே இறங்க மாட்டேன், வீட்டை விட்டு வெளியே வர மாட்டேன், கேரவனை விட்டு எட்டி பார்க்க மாட்டேன், பத்திரிகையாளரை பார்க்க மாட்டேன், மழைக்கு போக மாட்டேன், சாவுக்கு போக மாட்டேன், இலவுக்கு போக மாட்டேன், ஆனா நான் முதலமைச்சர் ஆயிடணும். தமிழ்நாட்டு மக்கள் காதுல பூ சுத்திட்டு இருக்காங்களா? இன்னும் பகிரங்கமா சொல்றேன், எங்க மேலையில தமிழ்நாடு முதலமைச்சர் நிக்க வைப்போம், சிங்களா நிக்க வைப்போம். அப்படி எதிரில் யார் யார் தலைவர் கூட்டுவா? யார் தலைவர்? எடப்பாடி பழனிசாமியா? கோயிலுக்கு போவோம், 9 நவகிரகம் இருக்கும், சுத்துவோம்ல. நம்ம சுத்துவோமா சுத்த மாட்டோமா? சுத்துவோம். அந்த நவகிரகத்தை ஒண்ணு நல்லா ஒத்துப்பாரு, ஒன்னு பாத்துக்காது. அதனாலதான் நவகிரகம் ஒன்னோடு ஒண்ணு பாத்துக்காது. இபிஎஸ் செங்கோட்டையை பார்க்க மாட்டான், செங்கோட்டையை வேலுமணி பார்க்க மாட்டான், வேலுமணிய தங்கமணி பார்க்க மாட்டான், தங்கமணியை திண்டுக்கல் சீனிவாசன் பார்க்க மாட்டான், திண்டுக்கல் சீனிவாசன் பன்னீர்செல்வம் பார்க்க மாட்டான். பன்னீர்செல்வம் கட்சி ஆடாது. ஒரு இலை சசிகலா கிட்டக்குது, ஒரு இலை ஓபிஎஸ் கிட்டக்குது, எடப்பாடி காம மட்டும் பூச்சி நிக்கிறாரு. அதுவே சேருமா சேரான்னு தெரியல. இது 20 ஆட்சி, நீ எங்க ஆட்சி பிடிக்கிறது? இன்னைக்கு சொல்ல எழுதி வச்சுக்கோ, 2026 200 தொகுதியை திமுகவின் கூட்டணி அமோக வெற்றி பெறும். இந்தியை படிங்கள், இந்திய படிகள் மிரட்டி கொண்டிருக்கிறார்கள். பெரியவர்களே, தாய்மகளே, இவ்வளவு பிரச்சனை நடக்குது. சம்பளம் கொடுக்கல, பணம் கொடுக்கல, மும்மொழி கொள்கை, இந்தி பிரச்சனை, தொகுதி மறுஆய்வு பிரச்சனை, எம்பிகளை குறைக்கிறது, இவ்வளவு பண்ணிட்டு இருக்காரு. ஆனா எடப்பாடி பழனிசாமி வாயை திறந்து பேச மாட்டேங்கிறார். நடிகர் விஜய் வாயை திறந்து மோடியை கண்டிக்க மாட்டேங்கிறார். மும்மொழி கொள்கையில நடிகர் விஜயோட நிலைப்பாடு என்ன? இந்தி வேணுமா வேணாவா? மும்மொழி கொள்கை வேணுமா வேணாவா? 7 மாசமா சம்பளம் தரல, மோடியை கண்டிக்கிற துணிச்சல், ஆற்றல், அருகதை அவருக்கு இருக்கா? இல்லை. பம்பறாங்க, பயப்படுறாங்க. இன்கம் டாக்ஸ் ரைடு வரும், இடி வரும், சிபிஐ வரும், வருமான வரித்துறை வரும் என்று. ஆனால் இந்தியாவிலேயே மோடி கொண்டு வருகிற பாசிச சட்டங்களை துணிந்து எதிர்க்கிற ஒரே ஆண்மகன் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள். ஒரு மாவட்ட செயலாளர் எப்படி இருக்க வேண்டும்? ஒரு சட்டமன்ற உறுப்பினர் எப்படி இருக்க வேண்டும்? மக்கள் பிரச்சனை எப்படி தீர்க்க வேண்டும்? அதிகாரி எப்படி வேலை வாங்க வேண்டும்? இயக்க தொண்டன் எப்படி தட்டி தர வேண்டும்? இயக்க நிர்வாகிகள் எப்படி வேலை வாங்க வேண்டும்? ஒரு நிகழ்ச்சி எப்படி நடத்த வேண்டும் என்று கேட்டால் சிங்கத்தை கொஞ்ச முடியாது, அன்பரசனை மிஞ்ச முடியாது சொல்லக்கூடிய அளவிற்கு மிக சிறப்பான முறையில் பணியாற்றக்கூடிய ஒரு மாவட்ட செயலாளர் அன்பரசன் அவர்கள். உதாரணம் வேண்டுமா? கடந்த வாரம் செங்கல்பட்டுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் வந்தார். மாவட்ட ஆய்வு கூட்டத்திற்கு நலத்திட்ட உதவி வழங்குகிற விழாவுக்கு வந்தார். பெரியவர்களே, தாய்மகளே, இதுவரை தமிழ்நாட்டு முதலமைச்சர் 11 மாவட்டங்களுக்கு போயிருக்கிறார். ஆனால் 11 மாவட்டத்தில் இல்லாத கூட்டத்தை செங்கல்பட்டில் 3 லட்சம் பேரை கூட்டிய பெருமை மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் தாமு அன்பரசனுக்கு உண்டு. இன்னைக்கு அவருடைய ஏற்பாட்டில், உத்தரவில், அறிவிப்பில் இந்த பிறந்தநாள் விழா கூட்டம். இது தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய பெருமையை பேச வேண்டிய கூட்டம். அவருடைய தியாகத்தை, சிறப்பை, வரலாறை, சாதனையை
2021 மே மாதம் 7ஆம் தேதி முதலமைச்சர் பொறுப்பேற்ற பிறகு அவர் செய்திருக்கிற சாதனையெல்லாம் பட்டியல் போட்டு சொல்ல வேண்டும். பெரியவர்களே, தாய்மகளே, எங்களை விட ஏன் இன்னும் பகிரங்கமா சொல்லணும்னா, இதே ஆலந்தூர் தொகுதி எத்தனையோ சட்டமன்ற உறுப்பினரை பார்த்திருக்கிறது. இங்க நிறைய பேர் வந்திருக்கிறீங்க, பொதுநல சங்க நிர்வாகிகள் வந்திருக்கிறீங்க, இயக்கத்தின் தோழர்கள் வந்திருக்கிறீங்க, பொதுமக்கள் வந்திருக்கிறீங்க. மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள், நீங்கள் எத்தனையோ சட்டமன்ற உறுப்பினரை பார்த்திருக்கலாம். ஆனால் நீங்கள் பார்த்ததிலேயே நீங்கள் வைத்த கோரிக்கையை உடனே நிறைவேற்றி தருவதில் அன்பரசனுக்கு நிகர் அன்பரசு என்று சொல்லக்கூடிய அளவிற்கு உங்களுடைய எல்லா பிரச்சனையும் தீர்த்த சட்டமன்ற உறுப்பினராக, மகளிர் விழாவா மாண்புமிகு அமைச்சர் அன்பரசன், பொங்கல் விழாவா மாண்புமிகு அமைச்சர் அன்பரசன், இஸ்லாமிய விழாவா மாண்புமிகு அமைச்சர் அன்பரசன், கோயில் கும்பாபிஷேகமா அன்பரசன், பூங்கா திறக்க வேண்டுமா அன்பரசன், குடிநீர் பிரச்சனையா அன்பரசன், ரோடு பிரச்சனையா அன்பரசன். இங்க பேசுற போது முழகர் சொன்னார், இந்த ஊராட்சியில் மட்டும் 40 கோடி ரூபாய்க்கு பணிகளை செய்த ஒரே அமைச்சர் நம்முடைய அமைச்சர் அன்பரசன். சாதனையை சொல்லிக்கிட்டே போலாம். நாங்கள் ஆட்சிக்கு வந்து 4 வருஷம் முடிந்திருக்கிறது. இதே 2021 மார்ச் திங்களில் அந்த அன்பரசனை மேடையில் நிற்க வைத்து தளபதி பேசினார், உதயசூரனுக்கு ஓட்டு போடுங்கள், அன்பரசனை வெற்றி பெற செய்யுங்கள், என்னை கோட்டையிலே முதலமைச்சராக உட்கார வையுங்கள். நான் கோட்டைக்கு போனால் 502 வாக்குறுதி தந்திருக்கிறேன். நான் கோட்டைக்கு போனால் இந்த 502 வாக்குறுதி நிறைவேற்ற என்று முதலமைச்சர் சொன்னார். உதயசூரனுக்கு ஓட்டு போட்டீங்க, அந்த அன்பரசனை கோட்டைக்கு அனுப்புனீங்க, தளபதி முதலமைச்சரானார். நாங்கள் ஆட்சிக்கு வந்து 4 ஆண்டு காலம் முடிந்திருக்கிறது. இன்னும் ஓராண்டு காலம் பாக்கி இருக்கிறது. பெருமையோடு சொல்லுகிறோம், நெஞ்ச நிமிர்த்தி சொல்லுகிறோம். 4 ஆண்டு காலத்தில், ஆட்சிக்கு வந்த 4 ஆண்டு காலத்தில் 502 வாக்குறுதியில் 480 வாக்குறுதி நிறைவேற்றிய இந்தியாவின் ஒரே முதலமைச்சர் தமிழ்நாட்டு முதலமைச்சர். சொன்னதையெல்லாம் செய்திருக்கிறோம். நாங்கள் யாரை விட்டோம், யாரை புறக்கணித்தோம், யாரை கைவிட்டோம், யாருக்கு திட்டங்களை தீட்டாமல் இருந்தோம்? பெரியவர்களே, தாய்மகளே, ஆட்சிக்கு வந்தோம் கொரோனாக்கு 4000, ஆட்சிக்கு வந்தோம் பொங்கலுக்கு 1000, ஆட்சிக்கு வந்தோம் இலவச பேருந்து, ஆட்சிக்கு வந்தோம் உங்க வீட்டு பொம்பளை பிள்ளை படிக்க போன 1000 ரூபாய், ஆட்சிக்கு வந்தோம் உங்க வீட்டு பையன் படிக்க போன 1000 ரூபாய், ஆட்சிக்கு வந்தோம் மாதம் 1000 ரூபாய், ஆட்சிக்கு வந்தோம் இல்லம் தேடி கல்வி, வீடு தேடி மருத்துவம், ஆட்சிக்கு வந்தோம் உயிர் காக்க 48, ஆட்சிக்கு வந்தோம் காலை சிற்றுண்டி, ஆட்சிக்கு வந்தோம் மாணவருக்கு இலவச பஸ் பாஸ், ஆட்சிக்கு வந்தோம் இலவச லேப்டாப். இப்படி சொல்லிக்கிட்டே போலாம். நாங்கள் செய்ததை போல் இதற்கு முன்னால் எந்த முதலமைச்சரால் செய்திருப்பாரா என்று கேள்வி கேட்கக்கூடிய அளவிற்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் பணிகளை செய்து கொண்டிருக்கிறார். பெரியவர்களே, தாய்மகளே, உங்களுக்கு தெரியாத ஒண்ணு இல்லை. தமிழ்நாட்டு முதலமைச்சர் காலை சிற்றுண்டி திட்டத்தை கொண்டு வந்தார். நீங்க பேருந்துல இலவசமாக போகிறோம். அந்த திட்டம் எப்படி வந்தது, யாரால் வந்தது, என்ன காரணம் திட்டம் வர்றதுக்கு? இன்னைக்கு தமிழ்நாட்டில் மட்டும் ஒரு நாளைக்கு 40 லட்சம் பேர் இலவசமாக பயணம் செய்கிறார் என்று அரசு புள்ளி விவரம் சொல்லுகிறது. இந்த பட்ஜெட்டை தமிழ்நாடு முதலமைச்சர் நேற்று தாக்கல் செய்திருக்கிறார். அந்த பட்ஜெட்ல யாருமே யோசிக்காத ஒரு திட்டத்தை முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார். என்ன திட்டம் தெரியுமா? தமிழ்நாட்டில் 50,000 குழந்தைகள் 3 வயசுல இருந்து 10 வயசுக்குள்ள 50,000 குழந்தைகள் அம்மா அப்பா இல்லாம இருக்கு. 50,000 குழந்தைகள் அனாதையாக இருக்கிறது, ஆதரவு இல்லாமல் இருக்கிறது. பெரியவர்களே, தாய்மகளே, முதலமைச்சர் இந்த பட்ஜெட்ல சொல்லியிருக்கிறார், தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த 50,000 குழந்தைகளுக்கும் இந்த ஸ்டாலின் அரசாங்கம் 18 வயசு ஆகிற வரையில் மாதம் 2000 ரூபாய் வழங்கும் என்று சொன்ன முதலமைச்சர் தமிழ்நாட்டு முதலமைச்சர். உயிர்காக்க 48. என்ன 48? எத்தனை பேருக்கு தெரியும்? இவ்வளவு தாய்மார் உட்கார்ந்து இருக்கீங்க, எத்தனை பேருக்கு தெரியும் உயிர்காக்க 48 என்னன்ட்டு? ரோட்ல ஆக்சிடென்ட் ஆயிடும். ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா பார்க்குற ஆட்டோக்காரனோ காருக்காரனோ யார் பார்க்குறாங்களோ அவங்க எடுத்துக்கிட்டு வண்டியில போட்டுக்கிட்டு நேரம் எங்க போவாங்கன்னா கவர்மெண்ட் ஜிஹெச் ஹாஸ்பிட்டல் தான் போவாங்க. பக்கத்திலேயே மியாட் இருக்கும், சேர்க்க முடியாது. பக்கத்திலே அப்போலோ இருக்கும், சேர்க்க முடியாது. பக்கத்திலே தனியார் மருத்துவமனை இருக்கும், சேர்க்க மாட்டாங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் போவாங்க. ஏன்னா தனியார் ஹாஸ்பிட்டல சேர்த்தா அவங்க முதல்ல கேட்கறதே பணம் கட்டுங்க, அப்பதான் பார்ப்போம், ஐசியூல வைக்கணும், ஸ்கேன் எடுக்கணும், டாக்டர் வரணும், பணம் கட்டுங்க. அடிப்பட்டது யாரோ, தூக்கிட்டு போனவன் யாரோ, யார் பணம் கட்டுவா? அடிப்பட்டவன் எடுத்துட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போவோம். போய் சேர்த்தோன்னு டாக்டர் சொல்லுவாரு, ஒரு 10 நிமிஷம் முன்னாடி வந்துருந்தீங்கன்னா காப்பாத்தி இருக்கலாம், ஒரு 5 நிமிஷம் முன்னாடி வந்தா காப்பாத்தி இருக்கலாம்.
இதுதான் கடந்த கால வரலாறு. அன்பரசனுக்கு ஓட்டு போட்டீங்க, அமைச்சரானார், தளபதி முதலமைச்சரானார், திட்டம் தீட்டப்பட்டது. மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மூலமாக என்ன திட்டம்னா உயிர்காக்க 48. அது என்ன உயிர்காக்க 48னா, தமிழ்நாட்டில் எந்த மூலையில, எந்த ஊர்ல, எந்த நகரத்தில் எங்க ஆக்சிடென்ட் ஆனாலும் அடிப்பட்டவனை தூக்கிட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போவாத, பக்கத்தில் இருக்கிற பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் பண்ணு. முதல் 2 நாள் செலவை இந்த ஸ்டாலின் அரசாங்கம் கட்டும் என்று சொன்ன முதலமைச்சர் தமிழ்நாட்டு முதலமைச்சர். நாங்கள் தேர்தல் அறிக்கையில் சொல்லவே இல்லையே உயிர்காக்க 48 கொண்டு வருவோன்ட்டு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு நாளைக்கு 18 லட்சம் குழந்தைகள் பள்ளிக்கூடத்தில் காலை சிற்றுண்டி சாப்பிடுது. அது சாதாரண விஷயம் இல்ல. சர்பிட்டி தியாகராயர் சென்னையில மேயராக இருந்தார். சென்னை குழந்தைகளுக்கு மதிய உணவு கொண்டு வந்தார். மாண்புமிகு நம்முடைய பெருந்தலைவர் காமராஜர் முதலமைச்சராக வந்தார். அந்த மதிய உணவு திட்டத்தை தமிழ்நாடு முழுவதும் விரிவுபடுத்தினார். எம்ஜிஆர் முதலமைச்சராக வந்தார். அந்த மதிய உணவை சத்துணவு உண்டு பேர் மாத்தினார். கலைஞர் முதலமைச்சராக வந்தார். சத்துணவு பேர்ல மட்டும் இருக்க கூடாது, உண்மையா சத்தா இருக்கணும்னு நம்ம வீட்டு பிள்ளைங்களுக்கு வாரம் 5 முட்டை கொடுத்தார். இது மதிய உணவின் வரலாறு. சர்பிட்டி தியாகராயர், பெருந்தலைவர் காமராஜர், மறைந்த எம்ஜிஆர், மறைந்த முத்தமிழர் கலைஞர், இது மதிய உணவு கிடைத்தது. ஆனால் இந்தியாவிலேயே 31 மாநிலத்தில் பெருமையோடு சொல்லுகிறோம், இந்தியாவிலே 31 மாநிலத்தில் காலை சிற்றுண்டி வழங்கிய ஒரே முதல்வர் தமிழ்நாட்டு முதல்வர் அண்ணன் தளபதி அவர்கள். இதெல்லாம் திமுக அரசினுடைய சாதனை. எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு சட்டமன்றத்தில் பேசியிருக்கிறார், அறிக்கை விடுகிறார். என்னன்ட்டு ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தான் தராருன்னு பாட்டு போட்டாங்களே. ஸ்டாலின் வந்தார், விடியல் தந்தாரா? கேட்கிறது யார்? எடப்பாடி பழனிசாமி. திமுக தேர்தல் வாக்குறுதி தந்ததே, அந்த வாக்குறுதியை திமுக நிறைவேற்றியதா? எடப்பாடி கேட்கிறார். வெட்கமா இல்லையா? எடப்பாடி பேசலாமா? திமுகவை பார்த்து, தமிழ்நாட்டு முதலமைச்சரை பார்த்து கேள்வி எழுப்புற யோகிதை, அருகதை எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கா? 10 ஆண்டுகள் அதிமுக ஆட்சி. இங்க பேசுற போது படப்பை மனோகரன் சொன்னார் 2011 2021 10 வருடம் அதிமுக ஆட்சி. 3 முதலமைச்சர்கள், ஜெயலலிதா, ஓபிஎஸ், இபிஎஸ், 10 வருஷம். நான் பெருசா அதிமுக பத்தி சொல்ல வரல. அதிமுக வெளியிட்ட தேர்தல் அறிக்கையிலே 4 நாள சொல்லுகிறேன். 2016 அதிமுக வெளியிட்ட தேர்தல் அறிக்கை என்ன தெரியுமா? அதிமுக ஓட்டு போடுங்கள், தாலிக்கு தங்கம் கொடுப்போம். அதிமுக ஓட்டு போடுங்கள், வீட்டுக்கு ஒரு செல்போன் கொடுப்போம். அதிமுக ஓட்டு போடுங்கள், வேலைக்கு போற பெண்களுக்கு ஸ்கூட்டி தருவோம். அதிமுக ஓட்டு போடுங்கள், யாருக்கெல்லாம் வீடு இல்லையோ வீடு தருவோம். 400 சொன்னாங்க, நான் 4 தான் சொல்லியிருக்கிறேன். ஆட்சிக்கு வந்த 4 வருடத்தில் தமிழ்நாட்டு முதலமைச்சராக மே மாதம் 7ஆம் தேதி 2021 முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் அப்படின்னு பொறுப்பேற்றுக்கிட்டார்ல. ஆட்சிக்கு வந்த 4 வருடத்தில் 502 வாக்குறுதியில் 480 வாக்குறுதி நிறைவேற்றிய தமிழ்நாட்டு முதலமைச்சர் எங்கே? 10 வருஷம் அதிமுக ஆட்சியிலிருந்து நான் சொன்ன இந்த 4 வாக்குறுதி யாருக்காவது வீட்டுக்கு செல்போன் வந்ததா? யாருக்காவது இலவச வீடு வந்ததா? யாருக்காவது ஸ்கூட்டி வந்ததா? யாருக்காவது தாலிக்கு தங்கம் வந்ததா? கோட்டையில 10 வருஷம் அதிமுக ஆட்சி, 3 முதலமைச்சர்கள் என்ன பண்ணீங்க? கொள்ளையடிப்பதிலே குறியா இருந்தீங்க. நாட்டு மக்கள் காதுல பூ சுத்துனீங்க, அடிமையா இருந்தீங்க, மோடியின் காலை கழுவி குடிச்சீங்க, தமிழ்நாட்டை போய் அடமான வச்சீங்க. நான் முதல்லயே சொன்னேன், வந்தவொடனே கொரோனாக்கு பணம் கொடுத்தோம், மாசம் 1000 ரூபாய் கொடுத்தோம், பொங்கலுக்கு 1000 ரூபாய் கொடுத்தோம்னு. ஒரு பொங்கலுக்கு இவ்வளவு பெரிய வெள்ளம் கொடுத்தோம், ஞாபகம் இருக்கா? ஆனா இந்த பொங்கலுக்கு நாங்க 1000 ரூபாய் தரல. உண்மையா இல்லையா? இவ்வளவு நேரம் பேசல, வேகமா தலையாட்டல, தரலன்னு இவ்வளவு வேகமாட்டீங்க. இந்த பொங்கலுக்கு 1000 ரூபாய் தரல. நானே பத்திரமா மேடையில் சொல்றேன், தரல. முதல் பொங்கலுக்கு 1000, 2வது பொங்கலுக்கு பை, 3வது பொங்கலுக்கு 1000, 4வது பொங்கலுக்கு தரல. ஏன் தரல? கேள்வி வரணும்ல. பொண்ணுக்கு 1000 ரூபாய், பையனுக்கு 1000 ரூபாய், மாமியாருக்கு 1200 ரூபாய், உங்களுக்கு 1000 ரூபாய், இலவச பாசு, முட்டை, பாது எல்லாமே கொடுக்கிறவரு ஏன் இந்த பொங்கலுக்கு விட்டாரு? இதுதான் ட்விஸ்டே. ஏன் விட்டாருன்னா பாருங்க, இப்ப இவ்வளவு பேருக்கு நாங்க முதல்ல சொன்னோம், நான் இவ்வளவு திட்டங்களை கொடுத்தோன்ட்டு. இதுக்கு நடுவில் இன்னொரு சம்பவம் வந்துருச்சு. கரண்ட் பில்லு கொஞ்சம் ஏறி போச்சு.
கரெக்டா? என்னடா அவன் எதிர்கட்சிக்காரன் பேசுற மாதிரி பேசுறான்னு கேட்டீங்க. அல்ல நான் சொல்றேன், அதுக்கு ஏறி போச்சு. அதுல அந்த கை இருக்கு பாரு, ரெட்டல கை. அந்த அக்கா ஊர்லாம் போய் இப்படி வாங்கி தாண்டி இப்படி தரானுங்க. எப்படி இப்படி வாங்கி இப்படி கொடுக்குறோமா? சத்தியமா கிடையாது. நாங்க கரண்ட் பில்லை ஏத்தல. உனக்கு சந்தேகமா இருந்தா மாரியாத்த கோயில மண்ணவாரி போட்டு போ, ஏத்தனவன் நாசமா போனோம். நாங்க ஏத்தல. நீங்க திருப்பி கேட்கலாம், நீங்க தான் பவர்ல இருக்கீங்க, நீங்க தான் அமைச்சரா இருக்கிறீங்க, நீங்க தான் முதலமைச்சரா இருக்கிறீங்க, அப்புறம் நீங்க ஏத்தாம யார் ஏத்தனான்ட்டு. ஒரு படத்துல பயில்வான் ரங்கநாதன் சொல்லுவாரு, எல்லாம் மேல இருக்கிறத பார்த்து பண்ணும், எல்லாம் மேல இருக்கிறவன் பார்த்து பண்ணிட்டு. அது மாதிரி கரண்ட் பில்லை நாங்க ஏத்தல. அப்ப யார் தாண்டா ஏத்துனது? ஜெயலலிதா அம்மா முதலமைச்சரா இருந்தது. இப்ப நான் அந்த அம்மாவை அம்மா தான் சொல்றேன். இதுக்கு முன்னாடி கூட்டத்தெல்லாம் ஜெயலலிதா தான் சொன்னேன். எப்ப சாகிறதுக்கு முன்னாடி, செத்து போயிட்ட பிறகு அம்மான்றேன். ஏன் அம்மான்ற தெரியுமா? செத்து போன பிறகுதான் அந்த அம்மா மேல ஒரு பெரிய மரியாதையே வந்தது. நீங்க கேட்கலாம், என்னப்பா செத்து போன பிறகு மரியாதை வந்ததுன்னு? ஏன் மரியாதை வந்து தெரியுமா? இவ்வளவு பைத்தியக்காரர் வச்சு கட்சி நடத்திருக்கு பாரு, அதுவே பெரிய விஷயம். அந்த மாதிரி 2வது முறை ஜெயிச்சு முதலமைச்சர் ஆயிடுச்சு. 2016 டிசம்பர் நெருக்கத்துல டெல்லியில இருந்து ஒரு ஃபைல் வருது. ஜெயலலிதா கொண்டு போய் கொடுக்குறாங்க. ஜெயலலிதா கண்ணெல்லாம் சிவந்து போச்சு, டென்ஷன் ஆயிடுச்சு, ஃபைல தூக்கி மூஞ்சில அடிச்சிருச்சு. நான்சென்ஸ். யார்கிட்ட கையெழுத்து கேட்கிற? கையெழுத்து கேட்டது மோடி, கையெழுத்து போட வேண்டிய ஜெயலலிதா. ஃபைல் கொடுத்து அமிச்சது மோடி, கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்லிடுச்சு. ரொம்ப கோவப்பட்டுடுச்சு, கண்ணங்கெல்லாம் சிவப்பாயிடுச்சான். என்ன ஃபைல மோடி கொடுத்து அமிச்சார் இந்த அம்மா இவ்வளவு கோவப்பட்டது? அந்த ஃபைல் பேர் என்ன தெரியுமா? உதய் மின் திட்டம். நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். என்ன பேரு? சத்தமா சொல்லுங்க. உதய் மின் திட்டம். கொடுத்து அமிச்சது யாரு? மோடி. பார்த்தோன்னு கோவப்பட்டது யாரு? ஜெயலலிதா. அப்படி அந்த ஃபைல்ல என்ன எழுதி இருந்ததுன்னா, இனிமே தமிழ்நாட்டில் கரண்ட் பில்லை ஏத்துற வேலையை நாங்க பார்த்துப்போம். யார் சொல்றது? மோடி சொல்ற. தமிழ்நாட்டில் கரண்ட் பில்லு ஏத்துற வேலையை நாங்க பார்த்துப்போம், நீங்க சரண்டர்ல கையெழுத்து போட்டு தரணும் அப்படின்னு ஜெயலலிதா கிட்ட கேட்கிறாரு. நான் உண்மையா சொல்றேன், திமுக மேடை தான். எங்க அமைச்சர் சாமிநாதன் இருக்கிறார், மாவட்ட செயலர் அமைச்சர் அன்பரசன் இருக்காங்க, உங்க கோச்சிக்க மாட்டாங்க. ஜெயலலிதாவை திமுக மேலே பத்திரங்கமா சொல்றேன், பெண்ணாக இருந்தாலும் ஆம்பளத்தனமா அந்த கோப்புல கையெழுத்து போட மாட்டேன்னு சொன்னது ஜெயலலிதா. என்ன சொன்னாங்க? அந்த அம்மா ஒரு வார்த்தை சொல்லிச்சான், என் ஸ்டேட்ல கரண்ட் பில்லை ஏத்தனமா குறைக்கணுமா நான் தாண்டா முடிவு பண்ணணும், டெல்லியில் இருக்கிற மோடி முடிவு பண்ணக்கூடாது, கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்லிடுச்சு. உள்ளபடியே அந்த அம்மா பாராட்டலாம்ல. ஆனா அந்த அம்மா செத்து போச்சு. ஏன் செத்துது, எப்படி செத்துது, என்னைக்கு செத்துது கூட அவங்களுக்கு தெரியல. அதிமுக ஊர்கோல் நடத்தது வேற தேதி, அவங்க காரியம் பண்ணது வேற தேதி. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா ஜெயலலிதா எந்த கோப்புல கையெழுத்து போட மாட்டேன்னாரோ அந்த கோப்புல இந்த அம்மா செத்து போயிட்ட பிறகு ஓபிஎஸ் முதலமைச்சரா வந்தார். என்ன பண்ணாங்க தெரியுமா? கோப்பு சென்னைக்கு வரல, இவங்க டெல்லிக்கு போனாங்க. டெல்லிக்கு போய் ஓபிஎஸும் இபிஎஸும் அன்றைய மின்சாரத்துறை அமைச்சர் தங்கமணியும் போய் நரேந்திர மோடி காலில் விழுந்து தொட்டு கும்பிட்டு, எந்த ஃபைல்ல ஜெயலலிதா கையெழுத்து போட மாட்டேன்னாரோ அந்த சரண்டர் ஃபைல்ல உதய் மின் திட்டத்துல எடப்பாடியும் ஓ பன்னீர்செல்வமும் தங்கமணியும் கையெழுத்து போட்டாங்க. நம்ம தாலியை அறுத்துட்டானுங்க, நம்ம மேல மண்ணள்ளி போட்டானுங்க, நம்மள பணையம் வச்சுட்டானுங்க, நம்மள அடமானம் வச்சுட்டானுங்க, தமிழ்நாட்டு உரிமையை விட்டு கொடுத்துட்டானுங்க. வந்தாச்சு ஆட்சி மாற்றம். 2021 டெல்லியில இருந்து லெட்டர் வருது. என்ன தெரியுமா லெட்டர் வந்தது? கரண்ட் பில்லை ஏத்துங்க. முதலமைச்சர் அதிர்ச்சியாகி கேட்டாராம், கரண்ட் பில்லை ஏத்துறதா? இப்போதான் கொரோனால இருந்து மக்கள் மூச்சு விடவே ஆரம்பிச்சிருக்கிறாங்க, இப்போ போய் கரண்ட் பில் ஏத்த சொல்றேன். கேட்டுட்டு அடுத்த வாரத்தை கேட்டாராம், 2வது என்ன கரண்ட் பில் ஏத்த சொல்லி சொல்றதுக்கு நீ யாரு, நான் தானே முடிவு பண்ணணும்னா. அப்பதான் மோடி சொல்லியிருக்கிறார், மோடி அரசாங்கம் சொல்லியிருக்கு, இனிமே நீங்க முடிவு பண்ண முடியாது, உங்களுக்கு முன்னாடி இருந்த முதலமைச்சர் சரண்டர்ல கையெழுத்து போட்டார், இனிமே கரண்ட் பில் நாங்க தான் ஏத்துவோம். முதல் கடிதம் கரண்ட் பில் ஏத்தல, 2வது கடிதம் கரண்ட் பில் ஏத்தல, 5 முறை லெட்டர் எழுதி டெல்லி சர்க்கார் மிரட்டுகிறது. 5 முறையும் கரண்ட் பில் நம்ம ஏத்தல, மக்கள் கஷ்டப்படுவாங்கன்ட்டு. 6வது முறை மோடி அரசாங்கம் யாரு திரும்ப லெட்டர் எழுதிச்சு? தமிழ்நாடு ரிசர்வ் பேங்க்கு லெட்டர் எழுதுது. என்னன்ட்டு, 6 முறை கரண்ட் பில் ஏத்த சொன்னோம், ஸ்டாலின் அரசாங்கம் ஏத்தல, ஆகவே இனிமேல் தமிழ்நாடு மின்சார வாரியத்துக்கு நீங்கள் தர வேண்டிய உதவி தொகையை கடனை தராதீர்கள். அவன் பணம் கொடுக்கலன்னா ஈபி நடத்த முடியாது. வேற வழி இல்லாம
இவனுங்க தாலி அறுத்ததுக்கு, இவனுங்க கையெழுத்து போட்டதுக்கு, இவனுங்க விட்டு கொடுத்ததுக்கு, இவனுங்க அடமானம் வச்சதுக்கு வேற வழி இல்லாம நாங்க 4 நாள் ஒரு யூனிட்டுக்கு ஏத்தணும். இப்போ இவ்வளவு பேர் உட்கார்ந்துருக்கிறீங்க. இப்போ சொல்லுங்க, யார் கரண்ட் பில் ஏத்துனது? ஏக்கா நீங்க எல்லாம் சத்தமா சொன்னா விடுவேன். எல்லாம் சொல்லுங்க. பின்னாடி ஏத்ததுக்கு கையெழுத்து போட்டது யாரு? எடப்பாடி. இங்க என்ன கோயில் ஃபேமஸ்? துர்கை அம்மாவா? மண்ணவாரி போட்டு போகணும், நாசமா போகணும்ட்டு யோசிக்க வேணாவா? ஏத்துறது நீங்கடா, வெக்கமா இல்லையா? தமிழ்நாட்டுக்கு போய் அடமானம் வச்சது யார்? வடநாட்டுக்காரங்க தமிழ்நாட்டில் வேலை கொடுத்தது யார்? நீட் தேர்வை தமிழ்நாட்டை கொண்டு வந்தது யார்? தமிழ்நாட்டை விட்டு கொடுத்தது யார்? நீங்க தானே. நீட் தேர்வு எடப்பாடி விட்டு கொடுத்தார். வடநாட்டுக்காரங்க தமிழ்நாட்டில் அரசாங்க வேலை ஓபிஎஸ் கையெழுத்து போட்டார். ஒரே நாடு ஒரே காடு அதிமுக அரசு விட்டு கொடுத்தது. உதய் மின் திட்டம் கையெழுத்து போட்டீங்க, என்ஆர்சில கையெழுத்து போட்டீங்க, சிஏல கையெழுத்து போட்டீங்க, காஷ்மீர் 370 கையெழுத்து போட்டீங்க, முத்தலக் தடை சட்டம் கையெழுத்து போட்டீங்க. தமிழ்நாட்டுக்கு மக்களுக்கு எதிராக எந்த சட்டம் வந்தாலும் அதை எதிர்க்காமல் மோடி காலில் விழுந்து கையெழுத்து போட்ட எடப்பாடி எங்கே? தமிழ்நாட்டில் இந்தி படிச்சு ஆகணும்னு மோடி சொன்னா என் உயிரே போனாலும் தமிழ்நாட்டில் இந்தியை படிக்க விட மாட்டேன்னு சொல்ற தமிழ்நாட்டு முதலமைச்சர் தளபதி எங்கே? யோசிக்க வேணாமா? இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு கலவரம், ஒரு அசாதாரண சூழ்நிலை, பதட்டம், நெருக்கடி, தொல்லை, சங்கடம் டெல்லியில் இருக்கிற மோடி சர்க்கார் தந்து கொண்டிருக்கிறது. நாம் இந்தி படிக்க வேண்டும், இந்தி படிக்க வேண்டும் என்று. பெரியவர்களே, தாய்மார்களே, தமிழ்நாட்டு வாதிரியார் பெருமக்களுக்கு 7 மாசமா டெல்லி சர்க்கார் சம்பளம் கொடுக்கல. சம்பளத்தை நம்முடைய முதலமைச்சர் தான் கொடுத்துட்டு இருக்காரு. 15,000 ரூபாய் சம்பளம். நம்ம 8,000 ரூபாய் கொடுப்போம், டெல்லி 7,000 ரூபாய் தரும். ரெண்டும் சேர்த்து 5,000 வாதியார் சம்பளம் கொடுப்போம். 8 மாசமா தரல. 8 மாசமா வாதியார் சம்பளம் கொடுக்கலாம். எப்படி குடும்பம் நடத்துவாங்க? எப்படி ஸ்கூலுக்கு வருவாங்க? எப்படி பிள்ளைங்களுக்கு பாடம் நடத்துவாங்க? 8 மாசமா சம்பளம் தரல. முதலமைச்சர் டெல்லிக்கு போறார், கல்வி அமைச்சர் போறார், நாடாளுமன்ற குழு போகிறது. மோடி திமிரோடு பேசுகிறார். இந்தியாவின் கல்வி அமைச்சர் அகங்காரத்தோடு பேசுகிறார். சம்பளம் வேண்டுமா? நிதி வேணுமா? அப்படின்னா இந்திக்கு படிக்கிறேன்னு சொல்லு, இந்தி சொல்லி கொடுக்கிறேன்னு சொல்லு, இந்தியை ஏத்துக்கிறேன்னு சொல்லு, மும்மொழி கொள்கையில கையெழுத்து போடுறேன்னு சொல்லு. அப்பதான் நான் அந்த 2,000 கோடியை தருவேன்ட்டு ஒன்றிய கல்வி அமைச்சர் சொல்லுகிறார். என் தலைவன் சாதாரண தலைவனா? முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ன சொன்னார் தெரியுமா? நீ 2,000 கோடியில 10,000 கோடி கொடுத்தாலும் தமிழ்நாட்டில் இந்தி படிக்க விட மாட்டேன். இந்த சொல்லுகிற துணிச்சல், ஆற்றல், தைரியம், ஆண்மை தலைவர் மு.க. ஸ்டாலினை தவிர வேறு யாருக்காவது இருக்குமா? யோசி. நடுவுல இன்னொருத்தன் கிளம்பி வந்துக்கிறாயா? வாட் ப்ரோ? நான் ப்ரோ, நீ தப்பா பேசுற ப்ரோ. ப்ரோ உன் தொல்லை பெரும் தொல்லையா இருக்கு ப்ரோ. ஆமா, ஒரு படத்துல காதல் படம் நினைக்கிறேன், ஒருத்தர் சினிமாக்கு இன்டர்வியூ எடுப்பாங்க. அப்ப கேட்பாரு, சைடு நடிகர்லாம் மாப்பிள்ளை வேஷம், வில்ல வேஷம், சைடு நடிகர் இல்ல நேரா கதாநாயகன் தான் வரவரு. அந்த மாதிரி ஒரு நேரா கவுன்சிலர், எம்எல்ஏ, எதிர்கட்சி தலைவர்லாம் இல்ல, நேரா முதலமைச்சர் தானா. அது முதலமைச்சர் எப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்க அண்ணா அன்பரசன் நகராரு, கோச்சிக்க கூடாது, எங்களுக்கு வந்த கஷ்ட காலம், எங்களுக்கு வந்த கேடு காலம் மாதிரி யாருக்கும் வரக்கூடாது. நாங்க யார் யார் கூட அரசியல் பண்ணோம் தெரியுமா? அந்த கட்சிக்கு வயசு 75, என் தலைவனுக்கு வயசு 72. இங்க 25 வருஷமா மாவட்ட செயலாளராக அன்பரசன் இந்த இயக்கத்தில் பணியாற்றி கொண்டிருக்கிறார். இந்த கட்சி யார் யாரை பார்த்து தெரியுமா? தமிழ்நாட்டு மக்களை பார்த்து நான் சென்று சொன்னார் ஜவஹர்லால் நேரு. அந்த நேருக்கு கருப்பு கொடி காட்டணும். உடம்பெல்லாம் மூளை, மூளையெல்லாம் சிந்தனை, சிந்தனையெல்லாம் வஞ்சனை சொல்லப்பட்ட ஆனாரப்பட்ட ராஜாஜியை முதலமைச்சர் பதவியிலிருந்து இறக்கி குலக்கல்வி திட்டத்தை ரத்து பண்ண வச்சோம். நேருவை பார்த்தோம், இந்திரா காந்தியை பார்த்தோம், சரண் சிங்கை பார்த்தோம், சந்திரசேகரை பார்த்தோம், விபி சிங்கை பார்த்தோம், தேவகவுடா பார்த்தோம், குஜராலை பார்த்தோம், இன்னைக்கு இருக்கிற மோடியிலிருந்து எல்லாரையும் பார்த்தோம். தமிழ்நாட்டில் எடுத்துக்கோ, காமராஜர் இருந்து, ராஜாஜில இருந்து, பக்தோச்சலத்துல இருந்து, எம்ஜிஆர்ல இருந்து, மாப்போசில இருந்து, கல்யாண சுந்தரத்துல இருந்து, ஜீவால இருந்து, ஜெயலலிதா வரைக்கும் கூட பார்த்தோம்டா. ஆனா எங்க கேடுகால யார் கூட அரசியல் பண்றோம் தெரியுமா? அணில் குஞ்சி, ஆட்டுக்குட்டி, ஆமை, கரப்பாம்பூச்சி. நாங்க மேடையில் அரசியல் பண்றதா, வண்டலூர் ஜூல அரசியல் பண்றதானே தெரியல. இவங்களாம் தலைவரா? எங்களுக்கு யோசிக்க வேண்டாமா? இன்னும் பகிரங்கமா சொல்றேன், எங்க மேடையில தமிழ்நாடு முதலமைச்சர் நிக்க வைப்போம், சிங்கலா நிக்க வைப்போம். அப்படி எதிரில் யார் யார் தலைவர் கூட்டுவா?
யார் தலைவர்? எடப்பாடி பழனிசாமியா? கோயிலுக்கு போவோம், 9 நவகிரகம் இருக்கும், சுத்துவோம்ல. நம்ம சுத்துவோமா சுத்த மாட்டோமா? சுத்துவோம். அந்த நவகிரகத்தை ஒன்று நல்லா ஒத்துப்பார், ஒன்று பார்த்துக்காது. அதனாலதான் நவகிரகம் ஒன்னோடு ஒன்று பார்த்துக்காது. இபிஎஸ் செங்கோட்டையை பார்க்க மாட்டான், செங்கோட்டையை வேலுமணி பார்க்க மாட்டான், வேலுமணியை தங்கமணி பார்க்க மாட்டான், தங்கமணியை திண்டுக்கல் சீனிவாசன் பார்க்க மாட்டான், திண்டுக்கல் சீனிவாசனை பன்னீர்செல்வம் பார்க்க மாட்டான், பன்னீர்செல்வம். கட்சியாடாது. இன்னும் சொல்லணும், ஒரு பட்டில் கரகாட்டக்காரன் படம் வந்தது, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஞாபகம் இருக்கா இல்லையா? கரகாட்டக்காரன் பார்த்தலாம், கை தட்டு பார்க்கலாம். ரொம்ப நேரம் கை தட்டினா அழகாவாங்களாம், அதையும் சொல்லிடுறேன். ஆமாம், கரகாட்டக்கார படம். இப்போ அது எடப்பாடி பழனிசாமி நல்லா பொருந்தும். அது அந்த பாட்டில் ஒரு காமெடி வரும், ஒரு சிகப்பு கலர் காரை கவுண்டர் பண்ணி செஞ்சாலும் தள்ளின்னு வருவாங்க. ஞாபகம் வந்துச்சா? அந்த கட்சிக்கு தான் கரெக்டு. அட என்ன காரை தள்ளிட்டு வந்து மானத்தை வாங்குறீங்கன்னு ராமராஜன் சொல்லுவார். அப்போ கவுண்டர் பண்ணி சொல்லுவார், அட என்ன தம்பி இப்படி சொல்லிட்டீங்க, இந்த காரோடைய வரலாறு தெரியுமா, இந்த காரை யார் யார் வச்சிருந்தா தெரியுமா, அப்படியே பட்டியல் போட்டீங்கன்னே வந்து இந்த காரை கவர்ச்சி நடிகை சொப்பன சுந்தரி வச்சிருந்ததுன்னு. அப்போ செந்தில் போய் காதல கேட்பாரு, அண்ணே இப்போ சொப்பன சுந்தரி யார் வச்சுனுக்கிறான்ட்டு. அந்த மாதிரி இப்போ அதிமுகவை யார் வச்சுனுக்கிறான்னு அதிமுக காரங்க தெரியாது. ஒரு இலை சசிகலா கிட்டக்குது, ஒரு இலை ஓபிஎஸ் கிட்டக்குது, எடப்பாடி காம மட்டும் பூச்சி நிக்கிறாரு. அதுவே சேருமா சேரான்னு தெரியல. 26 ஆட்சி, நீ எங்க ஆட்சியை பிடிக்கிறது? இன்னைக்கு சொல்ல எழுதி வச்சுக்கோ, 2026 200 தொகுதியை திமுகவின் கூட்டணி அமோக வெற்றி பெறும். திமிர்ல சொல்றோமா, அகங்காரமா, ஆணவமா? சத்தியமா இல்ல. உங்கள் மீது இருக்கிற நம்பிக்கையில் உங்களுக்கு அவ்வளவு செய்திருக்கிறோம், செய்து கொண்டிருக்கிறோம், அந்த நம்பிக்கையிலே சொல்லுகிறோம். நான் முதல்ல சொன்ன நடிகர் யார் வேணா கட்சி ஆரம்பிக்கலாம், தப்பு இல்லை. ஜனநாயக நாடு, குடியரசு நாடு, எல்லாருக்கும் எல்லா உரிமையும் இருக்கு. கட்சி ஆரம்பிச்சிருன்னா சொல்லணும், நான் கட்சிக்கு வந்திருக்கேன், மக்களுக்காக போராடுவேன், ரோடுக்கு வரேன், மறியல் பண்றேன், போராட்டம் பண்றேன், ஜெயிலுக்கு போறேன், அப்படிலாம் சொன்னா பரவாயில்ல. வேனை விட்டே வெளியே வர மாட்டேங்கிறாரு. இல்ல பெரிய கொடுமை என்ன தெரியுமா, அவர் வரைக்கும் 3 மேடை தான் எழுதியிருக்காரு. அவர் ஏறினது எத்தனை மேடை? 3 மேடை. முதல் மேடை மாநாடு. மாநாட்டில் ஏறி என்ன சொல்லணும், என் கட்சி ஆரம்பிச்சு என் கொள்கை எதுவும் சொல்லணும்ல, அது சொல்லல. அவர் மாநாட்டில் என்ன சொல்லிக்கிறாரு, திமுக கூட்டணி உடையும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இது முதல் மேடையில். 2வது மேடை, நீ போட்ட, நாங்க ஒன்றும் போடல, அவ்வளவுதான் வித்தியாசம். ரன்னிங் கமெண்ட் கொடுத்துனுக்கிறாரு. 2வது மேடை சட்டமேதை என்ன அம்பேத்கருடைய புத்தக வெளியீட்டு விழா. அவருக்கும் அம்பேத்கரும் சம்பந்தம் இல்லை, ஒரு அரசியலுக்காக ஏற்பாடு பண்ணாங்க. அந்த புத்தக வெளியீட்டு நடிகர் வந்தார். என்ன பேசியிருக்கணும், அம்பேத்கர் சித்தாந்தங்களை, அம்பேத்கர் கொள்கையை, கோட்பாடை, நான் அம்பேத்கர் வழி நடப்பேன், பின்பற்றுவேன், நீங்களாம் இளைஞர்லாம் இப்படி இருக்கணும்னு சொல்லியிருந்தா அந்த நடிகரை பாராட்டி இருக்கலாம். அந்த மேடையில் இருந்தவங்க சொன்னாரு, திமுக கூட்டணி உடைய என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். 3வது கட்சியினுடைய பொதுக்குழு நடந்தது. அந்த பொதுக்குழு ஏதாவது பேசுவார் பார்த்தா அங்கே என்ன தெரியுமா சொன்னாரு, திமுக கூட்டணி உடைய என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்க உடைஞ்சாதான் அவர் வருவார் பொழுது, இல்லைன்னா வாய். இவர் கொடுமை என்ன தெரியுமா, அந்த முதல்ல பேசுவாரு, உடையும், உன்னை இங்க இருந்து சொல்லுவாங்க வரமாட்டோம். உன்னை 2வது கூட்டத்தில் அவர் சொல்றாரு, உடையும் தெரிவித்துக் கொள்கிறேன், உன்னை இங்க இருந்து சொல்றாங்க வரவே மாட்டோம். அண்ணன் திருமாவளவன் சொல்லியிருக்கிறார், 2026 தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் தான் தேர்தலை சந்திப்போம். அவர் கனவுல மண்ணலி. என்ன சொல்ற ப்ரோ, தப்பு இல்ல ப்ரோ, நீ கட்சி ஆரம்பிச்ச, கேரவனை விட்டு வெளியே வரமாட்ற, யாரோ எழுதி கொடுத்த வசனத்தை பேசுற, இது சினிமா இல்ல, இது அரசியல். இன்னும் பகிரங்கமா சொல்லட்டுமா, எங்க அண்ணன் அன்பரசன் எடுத்துக்கோ, ஒன்றிய அமைப்பாளராக இருந்து இன்று மாண்புமிகு அமைச்சர் வரையில் அவர் உழைப்புக்கு தகுதிக்கு ஈடாவியானே. ப்ரோ ப்ரோ ப்ரோன்னா ஓட்டு போட்டுருவாங்களா? யார் கட்சி ஆரம்பிக்கல? ஐயா சிவாஜி கணேசன், அவரவர் ஒரு நடிகர் வந்துட முடியுமா? காதலுக்கு படம் பார்க்கணும்னா பாலும் பழமும் பார்க்கலாம், அண்ணன் தங்கச்சி உறவு பார்க்கணும்னா பாசமலர் பார்க்கலாம், அப்படி ஒரு படத்தை பார்த்துட முடியுமா? அந்த சிவாஜி கணேசன் இந்திரா காந்திக்கு ஃப்ரெண்டு, காமராஜருடைய சிசியன், கலைஞருடைய நண்பர், எம்ஜிஆருடைய நண்பர், தமிழ்நாட்டு மூட முழுக்கெல்லாம் தெரியும், பெரிய ஜாதி பலத்துக்கு சொந்தக்காரர். ஒரு எம்எல்ஏ ஜெயிக்க முடியலையே, கட்சி ஆரம்பிச்சு மூடிட்டு போயிட்டார் கம்பெனியை. அடுத்த நடிகர் பாக்கியராஜ். எந்த பாக்கியராஜ் தெரியுமா, முந்தானி முச்சி படத்துல முருங்காவும் முருங்கீரையும் ஃபேமஸ் ஆக்கினாரு, அந்த பாக்கியராஜ்.
எம்ஜிஆர் சொன்னார் கலை உலக வாரிசுனார் பாக்கியராஜ். எம்ஜிஆர் யாரையும் வாரிசுனே சொல்லல, அவர் வாரிசுன்னு சொன்னது பாக்கியராஜ். அந்த பாக்கியராஜ் கட்சி ஆரம்பிச்சாரு, ஒரு எலெக்ஷனை பார்க்கல, கம்பெனி மூட்டு போயிட்டாரு. நடிகர் கார்த்திக் கட்சி ஆரம்பிச்சார், நடிகர் டி ராஜேந்தர் கட்சி ஆரம்பிச்சார், திமுக வெளியே போய் லட்சிய நடிகர் SSR கட்சி ஆரம்பிச்சார். ஏன் நைட்டு 2 மணிக்கு பொண்டாட்டி எழுப்பி கேள்வி கேட்டு பிஜேபி கூட சேர்ந்துட்ட சரத்குமார் கூட கட்சி ஆரம்பிச்சார். நம்ம என்ன விஜயகாந்த் 25 வருஷமா நற்பணி மன்றம் வச்சு சொந்த பணத்தில் தமிழ்நாடு ஃபுல்லா உதவி பண்ண அண்ணன் விஜயகாந்த் 3வது தேர்தல் பார்க்க முடியலையே. இதை தப்புன்னு சொல்லல. அப்ப நடிகர் கட்சியும் ஆரம்பிக்க கூடாதா? தாராளமா ஆரம்பிக்கலாம். திரையிலே ஜெயிப்பதெல்லாம் தரையிலே ஜெயிக்க முடியாது என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. அரசியல் களம் வேறு. பெரியவர்களை தாய்மகளை சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த நடிகர்னா நீங்க யார் தடுக்கிறாங்கள? 5 மாவட்டம் பாதிக்கப்பட்டது. கடலூர், விழுப்புரம், கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை. 5 மாவட்டம் 40 பேர் செத்து போயிட்டா. 5000 கால்நடை செத்து போச்சு. 5000 வீடு விழுந்துச்சு. 1 லட்சம் ஏக்கர் விவசாயம் பாதிக்கப்பட்டது. தமிழ்நாட்டு முதலமைச்சர் 6 நாள் இருக்கிறார். தமிழ்நாட்டு துணை அமைச்சர் 7 நாள் முகாமிட்டு இருக்கிறார். 6 மாவட்டம் சின்ன பின்னம் ஆயிடுச்சு. நீங்க போனீங்களா? ஏன் உங்க கால் மழை தண்ணியில படாதா? உங்க கார் டயர் வெள்ளத்துல போகாதா? 6 நாள் மழை, 5 மாவட்டம் சின்ன பின்னமாகி இருக்கிறது. இதை விட கொடுமை, சென்னையில புயல் வரும்னா கடலூர்ல மழை பெஞ்சது. திருவண்ணாமலை மலை மீது, கோயில் மலை மீது இருக்கிற ஒரு பாறை உருண்டு ஒரு வீட்டு மேல விழுந்து 5 குழந்தைங்க செத்து போச்சு. பாத்தீங்களா? ஞாபகம் இருக்கா? உச்சியில இந்த பாறை உருண்டு வீட்டுல செத்து போச்சு. அந்த 5-7 குழந்தைங்களை மீட்கிறதுக்கு 18 மணி நேரம் ஆச்சு. பெரியவர்களை தாய்மகளே, அந்த 18 மணி நேரமும் அங்கேயே உட்கார்ந்து மீட்பு பணியை செய்த தலைவன் தமிழ்நாட்டு துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின். ஐயா, கோவாக்கு போனீங்க ஐயா நீங்க. ப்ரோ என்ன ப்ரோ, கோவாக்கு போன ப்ரோ நீ? நடிகையின் கல்யாணத்துக்கு தனி பிளைட்ல போன ப்ரோ, கடலூருக்கு வரல ப்ரோ நீ. ப்ரோ கிருஷ்ணகிரிக்கு வரல ப்ரோ. நீ கிருஷ்ணகிரிக்கு வர வேணாம், கடலூருக்கு வர வேணாம், இதுக்கு விழுப்புரம் வர வேணாம். இந்த 7 குழந்தைங்க செத்து போச்சு ப்ரோ. அந்த இளவு வீட்டுக்கு வந்திருக்கலாம்ல. காரை விட்டு கீழே இறங்க மாட்டேன், வீட்டை விட்டு வெளியே வர மாட்டேன், கேரவனை விட்டு எட்டி பார்க்க மாட்டேன், பத்திரிக்கையாளரை பார்க்க மாட்டேன், மழைக்கு போக மாட்டேன், சாவுக்கு போக மாட்டேன், இளவுக்கு போக மாட்டேன். ஆனா நான் முதலமைச்சர் ஆயிடணும். நான் தமிழ்நாட்டு மக்கள் காதல பூ சுத்திட்டு இருக்காங்களா? பெரியவர்களே தாய்மகளே, இறுதியா ஒரு செய்தி சொல்லி விடைபெறுகிறேன். 2 அமைச்சர்கள் பேச வேண்டும். தமிழ்நாட்டை சுத்தி நெருப்பு பத்தி கொண்டிருக்கிறது. இந்தியை படிங்கள், இந்திய படிங்கள் மிரட்டி கொண்டிருக்கிறார்கள். பெரியவர்களே தாய்மகளே, இவ்வளவு பிரச்சனை நடக்குது. சம்பளம் கொடுக்கல, பணம் கொடுக்கல, மும்மொழி கொள்கை, இந்தி பிரச்சனை, தொகுதி மறுஆய்வு பிரச்சனை, எம்பிகளை குறைக்கிறது, இவ்வளவு பண்ணிட்டு இருக்காரு. ஆனா எடப்பாடி பழனிசாமி வாயை திறந்து பேச மாட்டேங்கிறார். நடிகர் விஜய் வாயை திறந்து மோடியை கண்டிக்க மாட்டேங்கிறார். மும்மொழி கொள்கையில நடிகர் விஜயோட நிலைப்பாடு என்ன? இந்தி வேணுமா வேணாவா? மும்மொழி கொள்கை வேணுமா வேணாவா? 7 மாசமா சம்பளம் தரல, மோடியை கண்டிக்கிற துணிச்சல், ஆற்றல், அருகதை அவருக்கு இருக்கா? இல்லை. பம்பறாங்க, பயப்படுறாங்க. இன்கம் டாக்ஸ் ரைடு வரும், இடி வரும், சிபிஐ வரும், வருமான வரித்துறை வரும் என்று. ஆனால் இந்தியாவிலேயே மோடி கொண்டு வருகிற பாசிச சட்டங்களை துணிந்து எதிர்க்கிற ஒரே ஆண்மகன் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள். இன்னைக்கு தமிழை எப்படியாவது கீழே அமைக்கி இந்தியை கொண்டு வந்து துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். பெரியவர்களே தாய்மகளே, இந்த தமிழ் இவ்வளவு தூரம் வந்திருக்கு என்று சொன்னால் ஒவ்வொரு திமுக காரணம் தன் உயிரை தியாகம் செய்த காரணத்தினால் இந்த தமிழை காப்பாற்றி இருக்கிறோம். 38ல தாளமுத்தும் நடராஜன் உயிரை கொடுத்தார்கள். 65ல கீழப்பொழு சின்னசாமியும் சென்னை அரங்கநாதம் தீக்குளித்து உயிரை கொடுத்து 140 மாணவர்கள் துப்பாக்கி தோட்டாக்கு பலியானார்கள். 84 கோடம்பாக்கம் குமார் கோடம்பாக்கம் மேம்பாலத்தில் தீ குளித்து காப்பாற்றிய இந்த மொழியைத்தான் இன்று இந்தி கவ்வ பார்க்கிறது. மோடி நேரம் பார்த்து கொண்டிருக்கிறார் நம்மை அழிப்பதற்கு, மொழியை அழிப்பதற்கு. நாம் விழிப்போடு இருக்க வேண்டும், தாய்மொழியை காப்பாற்ற வேண்டும். இன்னும் சொல்லணும்னா இன்னும் 10 மாசம் எலெக்ஷன். இந்த எலெக்ஷன் பார்த்தீங்கன்னா அன்பரசனுக்கோ எதிர் வேட்பாளருக்கோ இல்லை. வரப்போகிற தேர்தல் அதிமுகவோ திமுகவோ இல்லை. வரப்போகிற தேர்தல் தளபதி ஸ்டாலினுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் இல்லை. வருகிற தேர்தல் யார் யாருக்கு தேர்தல்னா அன்னை தமிழுக்கும் இந்திக்கும் நடப்புகிற தேர்தல். அந்த தேர்தலில் யார் வெற்றி பெற போகிறார்கள்? வெல்ல போவது இந்தியா தமிழா? வெல்ல போவது தாய்மொழியா ஆதிக்க மொழியா? வெல்ல போவது ஆரியமா திராவிடமா? வெல்ல போவது தென்னாடா வடநாடா? வெல்ல போவது ஸ்டாலினா மோடியாண்டு தீர்மானிக்க போகிற தேர்தல் இந்த தேர்தல். பெரியவர்களே தாய்மகளே, நடிகர் வரலாம், நடிகை வரலாம், கூத்தாடலாம், அழுவலாம், நடிக்கலாம், உருண்டு பெறலாம், அறிக்கை விடலாம், என்னவனா பேசலாம். ஆனால் நம்மளை காப்பாற்றுகிற தலைவன்,
நமக்கு எல்லை சாமியாக இருக்கிற தலைவன், தமிழ்நாட்டு உரிமையை விட்டுக் கொடுக்காத தலைவன், இன்று வரை போராடி கொண்டிருக்கிற தலைவன் அண்ணன் தளபதியின் கரத்தை வலுப்படுத்துவோம். மாவட்ட கழகத்துறை செயலாளர் உங்கள் வீட்டு பிள்ளை அன்பரசன் தலைமையில் அணிவகுப்போம் என்று சொல்லி நல்ல வாய்ப்பு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.